ஹலோ நேயர்களே, வணக்கம். இன்றைக்கி மத்தியானம் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இதோ நான் உங்கள் நண்பன் வந்தாச்சு மோகனகிருஷ்ணன். அண்ட் 20 நிமிஷம் 21 நிமிஷம் லேட்டாக வந்தாலும் நிறைய மேட்ரோடு வந்திருக்கிறேன் நான். ஏன்னா இன்றைக்கி நம்மக்கிட்ட பேச போகிறவங்க வந்துட்டு டாக்டர் விஜயலக்ஷ்மி, டாக்டர் ஜே விஜயலக்ஷ்மி. அவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, குழந்தை நல மருத்துவர். பேசிக்கலி அடிப்படையில் வந்து குழந்தை நல மருத்துவர். ஆனால் இன்றைக்கி அவங்க பேச போகிற டாபிக் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மாற்றுத்திறனாளி குழந்தைகள் நல்வாழ்வு. நல்லா யோசிச்சுக்கோங்க. மாற்றுத்திறனாளி குழந்தைகள் நல்வாழ்வு அப்படிங்கிறது நம்ம சொசைட்டியில், நம்மளோட சமூகத்தில் மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. அதை பற்றி, அந்த குழந்தைகளுடைய பிரச்சனைகள் என்ன, அந்த குழந்தைகளுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை எப்படி தீர்ப்பது, இது மாதிரியெல்லாம் வந்துட்டு நம்மக்கிட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக வந்திருக்காங்க. நானும் அவங்கக்கிட்ட கேள்வி கேட்பேன். நீங்களும் என்ன பண்ணோன்னா, ஃபோன் எடுக்கணும், டயல் பண்ணணும், டாக்டர்கிட்ட உங்களுடைய சந்தேகங்களை கேட்கணும். அண்ட் டைம் வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டான கேள்விகள், அப் டு த பாயிண்ட், டைரெக்டாக நீங்கள் வந்து கேள்வி கேட்கணும். சுற்றி வளைச்சி கேட்டு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? அது உங்களுக்கு ஒவ்வொரு டாக்டர் ஷோலையும் நான் சொல்கிறது தான். இருந்தாலும் இந்த தடவையும் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறேன். நீங்கள் வந்துட்டு ஃபோன் எடுத்து டயல் பண்ணுங்கள். என்ன நம்பர்னு சொல்லுங்கம்மா? 24991014 இல்லைனா 29860038. எஸ், இட் இஸ் டைம் டு மீட் அவர் டாக்டர் ஜே விஜயலக்ஷ்மி. வணக்கம் மேடம், அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ. வணக்கம் சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். சந்தோஷமாக இருக்கிறது வந்துட்டு எங்களுக்கு தான் மேடம். ஏன்னா உங்களை மாதிரி வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல்டில் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்கிற ஒருத்தர் வந்து எங்கள் ஷோக்கு வர்றதுங்கிறது எங்களுக்கு வந்து மிக 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 ஒரு பெருமையான ஒரு விஷயமா இருக்குது. சரி, இப்போது மாற்றுத்திறனாளி குழந்தைகள், அப்படி ஒரு குழந்தை இது மாற்றுத்திறனாளி தான் அப்படின்றது நீங்கள் கண்டுபிடிக்கிறது எப்படி? எத்தனை விதமான மாற்றுத்திறனாளி பிரச்சனைகள் இருக்குது குழந்தைகளுக்கு? 21 விதமான மாற்றுத்திறனாளிகள் பிரச்சனைகள் இருக்குது சார். அது வந்து RPWD ஆக்ட் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன மேடம்? ரைட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி ஆக்ட் 2016 உள்ள ஒரு சட்டம் இருக்குது சார். அதில் தான் 21 விதமான மாற்றுத்திறனாளிகளை பற்றி கூறியிருக்காங்க. அதில் எப்படி பார்த்தீங்கன்னா வந்து கண் பார்வையற்றோர், அப்புறம் செவித்திறன் குறைபாடு உள்ளவர்கள், தொழில்நோய் குணப்பட்டவங்க, அப்புறம் மூளை முடக்குவாதம் உள்ளவங்க, ஆட்டிசம் உள்ளவங்க, செர்பல் பால்சி உள்ளவங்க, அதே மாதிரி நீண்ட நாள் நரம்பியல் பிரச்சனை உள்ளவங்க, மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ் இந்த நோய் உள்ளவங்க, மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபிங்கப்பட்ட நோய் உள்ளவங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹீமோஃபீலியா, அப்புறம் தாலசீமியா, சிக்கிள் செல் அனீமியா, அதாவது ரத்தத்தை பாதிக்கப்பட்ட நோய்கள் உள்ளவங்க, பார்க்கின்சோனிசம், அப்புறம் அதே மாதிரி அதாவது நடுக்குவாதம் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி உள்ளவங்க. அது அப்புறம் யாராவது இப்போ ஆசிட் இப்போ நம்ம மேலே போட்டுட்டாங்கன்னா நமக்கு டிஸ்ஃபிகர்மெண்ட் வந்துடும். ஸோ அதுவுமே இப்போ வந்து ஊனத்துக்கு கீழே தான் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க இந்த ஒவ்வொரு குழந்தைங்களையும் இவங்க கொண்டு வரும்போது அவங்களுக்கு அவ்வளோ விழிப்புணர்வு இருக்காது. ஏதாவது ஒரு நார்மல் குழந்தைங்க கூட கம்பேர் பண்ணிட்டு தான் இந்த பேரண்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட வரப்பட்டது. ஸோ இப்போ நம்ம வந்த உடனே வந்து சோஷியல் ஒர்க்கர்னு ஒரு குரூப் இருக்காங்க. அவங்க வந்து அவங்களோட கர்ப்ப காலத்தில் எப்படி இருந்தது, அவங்களுக்கு சர்க்கரை வியாதி இருந்ததா, மனக்கவலை இருந்ததா, அப்புறம் உங்களுக்கு வந்து இரத்த கொதிப்பு அதிகமாக இருந்ததா, அப்புறம் உங்களுக்கு பிளட் குரூப் வந்து உங்கள் இது நெகட்டிவ் குரூப்பாக இருந்ததா, அதே மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டுட்டு அவங்க வந்து நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலில் டெலிவர் பண்ணீங்களா இல்லை வீட்டில் டெலிவர் பண்ண, ஏதாவது பிரச்சனை இருந்ததா, பிறந்த உடனே குழந்தை அழுதுதா, சொந்தத்தில் கல்யாணமா, அப்புறம் ஏதாவது உங்களுக்கு குழந்தைய வந்து நியோனேட்டல் ஐசியூவில் எவ்வளோ நாள் வச்சுருந்தாங்களா, பிறந்த உடனே குழந்தைக்கு மஞ்சக்காமாவில் வந்ததா, இல்லாட்டி குழந்தைக்கு வந்து வலிப்பு நோய் ஃபிட்ஸு சொல்லுவாங்கள்ல அது வந்ததா, இதனால் அவங்களுக்கு ஏதாவது மெடிசின்ஸ் கொடுக்க வேண்டி வந்ததா, இல்லை உங்கள் குடும்பத்தில் இது மாதிரி யாருக்காவது இந்த நோய் மாதிரி ஏதாவது இருக்கான்னு கேட்டுட்டு இந்த குழந்தை வந்து இப்போ 2 மாதத்தில் உங்கள் முகத்தை பார்த்து சிரிச்சுதான்னு கேட்போம். அதாவது சோஷியல் ஸ்மைல்னுங்க. பட் அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் காக்னிஷனில், அதாவது ஒரு அறிவுத்திறனோட அண்டர்ஸ்டாண்டிங்னு உள்ளதில் முதல் இதே அம்மாவோட முகத்தை பார்த்து சிரிக்கிறது தான். ஸோ அம்மாவோட முகத்தை பார்த்து குழந்தை சிரிக்கப்பட்டது ரெக்கக்னைஸ் பண்ணி சிரிக்கிறது வந்து 2 மாதத்தில். அப்புறம் 1 வயசில் பார்த்திங்கன்னா நடக்கணும். அப்புறம் 1 வயசில் 3 அர்த்தமுள்ள வார்த்தைகள் பேசணும். ஸோ அதிலெல்லாம் தாமதம் ஏற்படுத்துன்னா நமக்கு திங்க் பண்ணலாம் இந்த குழந்தைக்கு வந்து ஏதோ பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி அம்மா சொல்கிறாங்க குழந்தை பிறந்த உடனே அழலை, தண்ணி உள்ள கெட்ட தண்ணி குடிச்சிருச்சு சொன்னாங்க, மூச்சு திணறல் இருந்தது. ஸோ இதெல்லாமே நமக்கு வந்து ஒரு லீடிங்காக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நம்ம பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து நிஜமாகவே நம்ம அம்மாவோட முகத்தை பார்க்குறதில்ல. நம்ம ரொம்ப விட்டு பார்த்தோம்னா, ஒப்சர்வ் பண்ணினோம்னா தெரியும் இந்த குழந்தைக்கு வந்து என்னெல்லாம் வித்தியாசம். ஒரு நார்மலான குழந்தை டெவலப் பண்ணுறதுக்கும் இந்த குழந்தை டெவலப் பண்ணுறதுக்கும் கண்டுபிடிச்சிடுவாங்க. இல்லாட்டா வீட்டில் இருக்கிற பாட்டி மாதிரி சொல்லுவாங்க, குழந்தைய பாரு, பிறந்த குழந்தை கை மூடித்தான் இருக்கும், ஏன் இந்த
இல்லை உங்கள் குழந்தை மட்டும் உங்கள் கை திறந்து வச்சுட்டு இருக்குப்பா, குழந்தைய ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போ. அப்படி ஒரு குழந்தை வந்தாங்க சார். 15 நாள் குழந்தை கையை திறந்து வச்சுட்ருக்கு. குழந்தைங்க பிறந்தா அவங்களுக்கு தெரியும், அதுக்கு இருக்குமா தான் வச்சுட்ருக்கோம். ஸோ அது பிரெயின் டேமேஜ் இருந்தால் தான் அப்படி வரும். ஸோ குழந்தை பிறந்த உடனே அழாத்தனாலேயோ இல்லை அம்மாவுக்கு வந்து ஏதாவது கர்ப்ப காலத்தில் நோய்கள் இருந்தாலும் இல்லாட்டா அம்மாவுக்கு ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் ஏதாவது பிரச்சனைகள் நமக்கு பிரெயினில் தான், பிரெயினோட டெவலப்மெண்ட்டில் தான் குழந்தைக்கு பாதிப்பு வருது. ஸோ அப்படி வரும்போது என்ன ஆகுறதுன்னா குழந்தைக்கு இந்த பாசப்பிணைவு வராது. ஸோ திங்கிங் கெப்பாசிட்டி இல்லை, அண்டர்ஸ்டாண்டிங் அதாவது புரிஞ்சு கொள்கிற தன்மை இல்லை, இது அல்லாட்டா தசை இருக்கும். ஸோ மூளை பாதிப்பு வந்துன்னா அது பல விதமாக நம்ம பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் இந்த டிசபிலிட்டியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையவே நம்ம மூளையும் தண்டு வளத்தையும் பாதிக்கப்பட்ட நோய்கள் ரொம்ப நிறைய பார்க்குறோம். ஸோ சில நோய்கள்லாம் நமக்கு மரபணு வழியாக வரலாம். ஸோ சொந்தத்தில் கல்யாணம் பண்ணதுனால ஏதோ ஒரு தலைமுறையில் இருந்திருக்கும். அப்பா அம்மாவும் பார்த்தா நல்லா தான் இருப்பாங்க, ஆனால் அவங்கள்ட்ட இருக்கப்பட்ட 2 பேரும் ஒரே இதில் மேரி பண்ணும்போது அந்த 2 பேர்லேயும் அந்த நோயோட அந்த மரபணு இருந்ததுனா, ஜீன்ஸ்ன்னு சொல்லுவோம், அது இருந்ததுனா குழந்தையெல்லாம் அந்த பிறக்கிற குழந்தைக்கு வந்து அந்த நோய் வந்து வெளிப்படும். ஸோ அதனால அப்போ நம்ம இந்த ஹிஸ்ட்ரியிலேருந்தும் நம்மளோட டெவலப்மெண்டல் ஹிஸ்ட்ரி கேட்குறோம் இல்லையா, குழந்தை எப்படி வளர்ந்து வந்தது சொல்லி. ஸோ ஒரு நார்மலாக உள்ள குழந்தையோட இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 வயசில் நடந்துடும். அது கூடி போனால் 1.25 வயசுக்குள்ளே நடந்துடும். அப்புறம் அம்மா அப்பா எல்லாம் சொல்லும், டாட்டா பை பை சொல்லும், 1 வயசில் சொல்லும். ஸோ நீங்கள் 5 வயசு குழந்தைய பார்த்தீங்கன்னா 2000 வார்த்தை தெரியும். ஸோ இதில் எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. குழந்தை வந்து கண்ணோட கண்ணு பார்க்க மாட்டேங்குது சொல்லுவாங்க, இல்லாட்டா குழந்தை வந்து தன்னோட காரியங்களை தானாகவே பார்த்துக்கிறது இல்லை, பசி கூட சொல்ல தெரியலை. ஸோ இப்படியெல்லாம் சொல்லும்போது நமக்கு இந்த ஹிஸ்ட்ரியிலேருந்தும் நம்ம வந்து டெவலப்மெண்டல் ஹிஸ்ட்ரியிலேருந்தும் நமக்கு புரிஞ்சுக்கலாம் இது குழந்தைக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது. அப்போ நம்ம பார்க்கும்போது தலையோட சுத்தளவு பார்ப்போம். அப்போ பிறந்தோடனே குழந்தைக்கு 33 to 35 சென்டிமீட்டர்ஸ், 33லேருந்து 35 சென்டிமீட்டர் தலை அளவு இருக்கணும். அப்போ அந்த தலையோட சுத்தளவு வந்து கம்மியாக இருக்குன்னா மைக்ரோசெஃபாலி சொல்லுவோம். அப்படி ஆயிடுச்சுன்னா நமக்கு தெரியும் பிரெயினுக்கு வந்து வளர்கிறதுக்குள்ள மூளைக்கு வந்து உள்ளே வளர்ந்து சரியாகிறதுக்குள்ள அந்த இடம் இல்லை குழந்தைக்கு. ஸோ அப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா உச்சி துடிப்பு இருந்துதா, நீங்கள் எப்போ மூடித்து, இப்போ 1 வயசில் வராங்கன்னா அவங்க சொல்லுவாங்க குழந்தை பிறந்தோடனே உச்சி துடிப்பு இல்லை, அந்த உச்சி துடிப்பு மூடி தான் இருந்தது. இல்லாட்டா அவங்க சொல்லுவாங்க 6 மாதத்துலேயே உச்சி துடிப்பு மூடிடுச்சு, அது ஆக்சுவலாக 1.5 வயசில் மூட வேண்டிய உச்சி துடிப்பு. ஸோ நமக்கு தெரியும் இந்த குழந்தைக்கு ஒரு ப்ராப்ளம் வரப்போகிறது. அப்போ நம்ம எக்ஸாமின் பண்ணி வரும்போது தசையோட இறுக்கம், அப்புறம் வந்துட்டு குழந்தை வந்து கண் எப்படி பார்க்குது, காது கேட்குதா இல்லை குழந்தைக்கு ஏதாவது காது நம்மளுக்கு வந்து செக் பண்ணும்போது என்ன பண்ணுவோன்னா நம்ம சாதாரணமாக ஏதாவது ஒரு விளையாட்டு சாமான் வச்சுட்டு அந்த குழந்தைக்கு முன்னாடி ஆட்டி பார்ப்போம், குழந்தை வந்து அதை ஃபாலோ பண்ணுறதா இல்லையா, இல்லை அதேமாதிரி சவுண்டு கேட்டால் குழந்தை திரும்பி பார்க்குறதா, அம்மாவை கூப்பிட சொல்லுவோம், அப்பாவை கூப்பிட சொல்லுவோம், குழந்தை திரும்பி பார்க்கல. ஸோ அப்புறம் வந்து குழந்தைக்கு அதோட நீட்ஸை சொல்ல தெரியாதா, அதுக்கு அதோட தேவையை சொல்ல தெரியறதா பார்ப்போம். ஏந்து உட்காந்து ஏதாவது பொருளை எடுத்து இந்த கையால் எடுத்து மாற்றி விளையாடுறதுன்னா நமக்கு சொல்லலாம். இல்லாட்டா ஏதாவது ஒரு கலர் ஒரு பிக்சரை காட்டிட்டு இது என்னதுன்னு கேட்டால் குழந்தை ஆன்சர் பண்ணணும். ஸோ சாதாரணமாக ஒரு 2 வயசில் நம்ம என்ன கேட்டாலும் குழந்தைங்க தலை எங்கே இருக்குது, கால் எங்கே இருக்குது, அதெல்லாம் கேட்டால் கூட குழந்தை காமிக்கும். அதெல்லாம் காட்டுறதுக்கு ஒரு கை தூக்க மாட்டேங்கிறது, ஒரு கையை தான் தூக்குறது குழந்தை. ஸோ நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம பார்த்தோம்னா உடலோட ஒரு பகுதி பாதிப்பு இருக்குது, இல்லாட்டா தசை இறுக்கம் இருக்குது. குழந்தைக்கு அவங்க அம்மா சொல்லுவாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சலைவா வணிஞ்சிட்டே இருக்கும். ஸோ அப்போ அவங்களால அது முழுங்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ செர்பல் பால்சி இந்த மூளை முடக்குவாதம்னு உள்ளதில் அந்த குழந்தைங்களுக்கு தசை இறுக்கம் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அவங்க வந்து உணவு கொடுத்தா அவங்களால முழுங்க முடியாது. ஸோ என்ன ஆகும், இவங்க மசிச்சு தான் கொடுக்கணும். மசிச்சு கொடுக்கும்போது புரை வரும். டைரெக்டாக சம் டைமில் என்ன ஆகும்னா அது வந்து நுரையீரலுக்குள்ளே போயிடும். அப்படி ஆனால் நிமோனியா வந்துடும். அப்படி அவங்க நிமோனியா வந்தாச்சு, மூச்சு திணறல் வந்தாச்சுன்னா அப்புறம் என்ன ஆகுன்னா அது வந்து அந்த ஆக்சிஜன் வந்து பிரெயினுக்கு போகாது. அப்போ பிரெயின் பாதிப்பு வரும். அப்போ பிரெயின் பாதிப்பு வந்தாச்சுன்னா என்ன வரும், ஃபிட்ஸ் வரும். பிரெயினில் ஏதாவது ஒரு இடத்துல ஆக்சிஜனும் குளுக்கோஸும் இல்லாமல் இருந்ததுன்னா அதில் ஏதாவது ஒரு தழும்பு வந்துடுச்சானா அங்கே உள்ள அணுக்கள் இறந்து போயிடுச்சுன்னா அந்த வந்து ஃபிட்ஸாகவோ இல்லாட்டா மூளை வளர்ச்சி குறைபாடாகவோ தசை இறுக்கமாகவோ கண் பார்வை கண்ணு சரியாக இருந்தால் கூட கண் பார்த்தா என்னதுன்னு புரியாமைக்கோ இல்லாட்டா காதில் கேட்குற சத்தம் என்னதுன்னு புரிஞ்சிக்க முடியாமைக்கோ குழந்தைங்க பிறக்கிறாங்க. இன்னொன்று மெயினாக என்னதுன்னா நாங்கள் நிறைய ஆட்டிசம் பார்க்குறோம். வந்து அம்மா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க, இல்லாட்டா அம்மாவுக்கு கர்ப்ப காலத்தில் சர்க்கரை வியாதி இருக்குது. அப்படியானா என்ன ஆகுதுன்னா சர்க்கரை வியாதி அவங்க வந்து இன்சுலின் போட்டு ட்ரீட் பண்ணணும்.
இல்லாட்டி என்ன ஆகுன்னா குழந்தை வந்து பெரிய குழந்தையாக பிறக்கும். அப்போ நார்மல் டெலிவரி தான் வேணும்னு சிலவங்கள்லாம் சொல்லுவாங்க, எங்களுக்கு நார்மல் டெலிவரி தான், நாங்கள் சிசேரியெல்லாம் பண்ண மாட்டோம். அப்படி நார்மலாக பெரிய ஒரு குழந்தைய 4 கிலோ குழந்தைய டெலிவர் பண்ண முடியாது. அப்போ பிரெயின் டேமேஜ் கண்டிப்பாக வரும். அதே மாதிரி சர்க்கரையோட அளவு மாறிண்டே இருந்ததுன்னா குழந்தையோட மூளை வளர்ச்சி வந்து அதோட பாசப்பிணைவுகள், அதாவது இமோஷ்னல் பேலன்ஸு அதெல்லாம் சரியாக வளராது. அப்போ என்ன ஆகும், ஆட்டிசம். அப்போ ஆட்டிசத்தில் மெயின்லி அந்த இமோஷனல் அட்டாச்மெண்ட் இருக்காது. அப்போ அவங்களுக்கு பொருட்கள்கிட்ட தான் இஷ்டம். இப்போ அம்மா பார்த்தீங்கன்னா அம்மாவே எப்போதும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது செல்ஃபோனை தான் பார்க்குறாங்க, இல்லாட்டி டேபில் தான் வேலை பார்க்குறாங்க. ஸோ அந்த ரேடியேஷன்ஸ்னாலையா இல்லை அவங்களோட அந்த ஸ்ட்ரெஸ்ஸுனாலையா என்னது தெரியலை, எப்படி ஆனாலும் குழந்தையோட மூளையோட டெவலப்மெண்ட் வந்து இந்த காலத்தில் அம்மாக்கள் ஒரு சந்தோஷமே இல்லாத அம்மாக்களும் ஒரு கர்ப்ப காலத்தில் ஒரு ஹாப்பினஸ்ஸே இல்லாத அம்மாவைத்தான் நாங்கள் நிறைய பார்க்குறோம். நம்ம ஊனமற்றோர் அந்த மறுவாழ்வு மையத்தில் உட்காரும்போது நம்ம ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வரப்பட்டவங்களை பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒர்க்கிங் விமன் தான். ஸோ யாருமே ஒரு சாதாரண ஒரு அம்மா, பழைய காலத்து ஒரு அம்மா வந்து நாங்கள் பார்க்குறதே இல்லை. ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு டிப்பிக்கலாக ஒரு டைம் இருக்கும், கொஞ்சம் டிவி பார்ப்பாங்க, கொஞ்சம் வேலை பார்ப்பாங்க, அடுத்த வீட்டில் போய் பேசுவாங்க, நிறைய சிரிப்பாங்க, இல்லாட்டா ஏதாவது அப்படி ஒரு ஹாப்பி லைஃப் வந்து இந்த காலத்தில் இல்லை. எப்போல்லாம் ஸ்ட்ரெஸ் இருக்கோ லைஃப்பில் அப்போல்லாம் நாங்கள் பார்த்தோம்னா ஆட்டிசம், அதாவது புற உலக சிந்தனை இல்லாமக்கு குழந்தை அவங்களோடே உலகத்தில் தான் இருப்பாங்க, கண்ணோடு கண்ணு பார்க்க மாட்டாங்க, அவங்க வந்து இன்னொருத்தர் கூட தொடர்பாடு பண்ண மாட்டாங்க. ஸோ இப்படி உள்ள குழந்தைங்க கூட தான் நம்ம பார்க்குறோம். ஸோ நீங்கள் கொடுத்துருக்கிற தலைப்பு வந்து எப்படி அவங்கள வளர்க்கலாம்னு சொல்லித்தான். ஸோ நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா குழந்தைக்கு வந்து அன்போடு தான் வளர்த்தணும் சார். ஏன்னா பார்த்து சலிச்சு போயிடுறாங்க. ஏன்னா ஒரு யங் மதருக்கு ரொம்ப தசை இறுக்கமுள்ள குழந்தை, நடக்கலை, 3 வயசாச்சு இன்னும் நடக்கலை, இப்போவும் உட்காரலை. ஸோ அந்த அம்மா வந்து தூக்கிட்டு தான் வராங்க. ஸோ அந்த அம்மாவுக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டம் இருக்கும் சார். நம்மளுக்கும் அவங்கள மாதிரி மீதி உள்ளவங்கள மாதிரி ஒரு குழந்தை இல்லையேன்னு உள்ள ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு. இல்லை குழந்தை பேசலை, செவித்திறன் குறைபாடு. நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா என்னோடய பையனுக்கு செவித்திறன் குறைபாடு, அதனால தான் நான் வந்து இந்த துறைக்கே வர சான்ஸ் வந்தது. ஸோ நம்ம வந்து மெடிக்கல்லேருந்து நான் என்னோடய மறுவாழ்வுக்கு வந்ததே என் பையனால் தான். ஸோ அதனால நான் பார்த்துருக்கேன் என்னென்னா அவன் பேசாதனால நாங்கள் பட்ட கஷ்டம். முதல்ல வரைஞ்சி காட்டி பொருள்லாம் எப்படி வந்து ஒரு பொருளோடைய பேரை வரைஞ்சிட்டு நாங்கள் கீழே எழுதுவோம், இதுதான் ஜன்னல், இதுதான் மேஜை. அப்போ அதெல்லாம் பார்த்து ஐடியோ விஷுவல் ரீடிங்கில் தான் அவங்களுக்கு வேர்ட்ஸே வர ஆரம்பிச்சுது. ஸோ அது வந்து ஒரு சிறப்பாசிரியருக்கு தான் அவனை பேச வைக்க முடிஞ்சுது. நான் இவ்வளோ படிச்சுட்டு கூட எனக்கு எப்படி அதை வந்து ஒரு காது கருவியை எப்படி பொருத்தணும்னோ இல்லாட்டா அவனுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கணும், எனக்கோ எங்கள் வீட்டுக்காரங்களோ எங்கள் ஃபேமிலியில் யாருக்குமே ஒரு செவித்திறன் குறைபாடு உள்ள குழந்தை இல்லாததுனால யாருக்குமே தெரியலை இந்த குழந்தைய எப்படி பேச வைக்கிறதுன்னு. அப்போ தான் சொன்னாங்க, சென்னை தான், நம்ம சென்னையில் தான் எல்லா மறுவாழ்வு ஸ்கூலும் அங்கே தான் இருக்குது, அங்கே போனீங்கன்னா இந்த கிளார்க் ஸ்கூலோ இல்லாட்டா லிட்டில் ஃப்ளவர் கான்வென்ட்லேயோ போனீங்கன்னா உங்கள் குழந்தை பேசுகிறோன்னு சொன்னாங்க. ஸோ அது மாதிரி ஒரு வண்டர் தான் சார். ஆக்சுவலி அவன் ஒரு 6 மாதத்தில் அவன் சொல்ல ஆரம்பிச்சிட்டான் அவனோட பேர். ஸோ அப்போ அவன் எழுத ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் பெரிய பெரிய ஹோம்ஒர்க்கெல்லாம் கொடுத்து விடுவாங்க. அப்போ எங்களுக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, குழந்தைகிட்ட நம்ம அன்பாக ஒரு டீச்சரும், ஸ்கூலில் ஒரு நல்ல டீச்சரும், வீட்டில் ஒரு 2 அப்பாவும் அம்மாவும் அன்போட பாசத்தோடு நம்ம என்ன சொல்லி கொடுத்தாலும் அது உள்ளே போகும் சார். நம்ம போட்டு அடித்து திட்டி எல்லாம் பண்ணினோம்னா அது ஒரு நாள் நம்ம அப்படியே நமக்கு என்னென்னா நம்ம வெக்ஸ் ஆகிடும். ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறது, எல்லாமே நம்ம செய்ய வேண்டியிருக்கேன்னு சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா ஒரு சில குழந்தைங்களுக்கு ஃபேஸில் தான் எக்ஸ்ப்ரெஷன் சார். போன வாரம் என்னாச்சுன்னா ஒரு குழந்தையோட அம்மா தூக்கிட்டு வந்தாங்க சார். அந்த குழந்தைக்கு வந்து வீல் சேரில் தான் வரும், அது நல்ல பெரிய பொண்ணு. அது அந்த தூக்கி விட்டு நான் என்னாச்சுன்னு கேட்டோன்னே அவங்க சொன்னாங்க, அந்த லெஃப்ட் சைடு ஆஃப் த மார்புக்கூடில் வந்து வலிக்குது சொல்கிறாங்க. சரி, மார்பில் வலியா, செஸ்ட் பெயினா இந்த குழந்தைக்கு, என்னாச்சுன்னு கேட்டோன்னே, என்னங்க குழந்தைக்கு இதே நோய் உள்ள குழந்தைய, எனக்கு மறந்து போச்சு, நம்ம ஸ்கூலில் தான் படிக்கிறது அந்த குழந்தை. அப்போ அந்த குழந்தை வந்து தசை இறுக்கம் உள்ள குழந்தை. குழந்தையோட ஃபேஸில் வந்து சார் சிரிக்கிறதும் அழறதும் ஒரே எக்ஸ்ப்ரெஷன் தான், பேச முடியலை. நீங்கள் வந்து குழந்தை அழறதா சிரிக்கிறதான்னு தெரியலை சார். மேலே தொட்டு பார்த்துட்டு நான் நல்லா அழுத்துறேன் சார். அப்போ குழந்தை சிரிக்கிறதுன்னு நினச்சிருக்கேன், அது சிரிக்குது ஆக்சுவலாக, பட் அதை அழுவாக்கும் செய்திருக்கு, வலிக்கிறது சொல்லிட்டு. ஸோ நான் நினச்சிருந்தேன், இப்போ நம்ம வந்து குழந்தையோட ஓரோ அசைவும் நமக்கு தெரியணும். அவள் அம்மா சொன்னாங்க,
சார் நான் சொன்னேன் ஏங்க இந்த குழந்தை அப்போ கூட இருந்த ஒருத்தர் ஒரு இன்டர்ன் தான் சார், அவங்க ஒரு டாக்டர் இன்டர்ன் தான், என் கூட போஸ்ட் பண்ணுங்க. மேடம் கண்ணுலேருந்து தண்ணி வருது, அழைத்தான் செய்யுது சொன்னாங்க. அப்போ அவன் அம்மா திரும்பி நிற்கிறாங்க. அவங்க அம்மா கிட்டே கேட்டேன், ஏன்பா இப்படி தான் அழுமா, சிரிக்கிற மாதிரி தான் அழுமா? ஆமாம் மேடம், இந்த குழந்தைய நீங்கள் கவனிச்சது இல்லையா, இவ வந்து சிரிக்கணும்னா அழுது சிரிக்கிறதுனா கரெக்டாக இருக்கும், ஆனால் அழுறது வந்து சிரிக்கிற மாதிரி தான் சவுண்டு வரும், கண்ணுலேருந்து தண்ணி வரும் மேடம். ஸோ இந்த ஒரு அப்சர்வேஷன் நமக்கு வேண்டது வந்து தலையிலேருந்து கால் வரைக்கும் நம்ம குழந்தையில ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தை இருந்தால் என்ன வித்தியாசம் இருக்குது ஒவ்வொரு நாளும். அந்த குழந்தைக்கு ஜுரம் இருந்ததுன்னா சொல்ல தெரியாது. ஒரு சில குழந்தைங்க தான் சொல்லும் தலை வலிக்குது, ஜுரம் இருக்குது, அம்மா பசிக்குது அப்படிலாம் சொல்லும். எல்லாமே நம்ம வந்து ஒரு பேச முடியாத ஒரு குழந்தைய நம்ம என்ன பண்ண வேண்டும்? அப்போ நம்ம வந்து அந்த குழந்தையில் இருக்கப்பட்ட முகத்து பாவனைகள் இல்லாட்டா அந்த குழந்தையோட உடலில் இருக்கிற மாற்றங்கள் அதை வந்து ஒரு அம்மாவுக்கு கண்டிப்பாக தெரியணும் சார். நம்ம அதை வந்து ஒரு கடவுள் நமக்கு கொடுத்த அந்த வேலையை வந்து நம்ம வந்து நல்லா பண்ணணும். ஏன்னா அது வந்து இப்போ தலை பார்க்குறீங்க, தலையில் வந்து இந்த கன்னத்தோடு சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா சூடு இருக்கா தெரியும். ஸோ குழந்தை சாப்பிட மாட்டேங்கிறது, அப்போ நமக்கு என்ன தெரியும்னா இந்த சூடு வருது. அப்போ நம்மளோட கன்னத்தை, அம்மாவோட கன்னத்தை வந்து குழந்தையோட கன்னத்தோடு சேர்த்து வச்சோன்னா நமக்கு தெரியறது குழந்தைக்கு சூடு இருக்குது, அதனால தான் இன்றைக்கி குழந்தை சிரிக்கவே இல்லை, இல்லாட்டா மூக்கு அடைச்சிருக்கு, இல்லாட்டா காதில் அழுக்கு இருக்குது, காதுலேருந்து சீழு வருது. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்து செய்யணும் சார். இப்போ குளிக்க வைக்கிறது கூட நம்ம சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப சூடான தண்ணியை போய் ஊற்றி விட்டுருவாங்க. ஸோ அப்படி செய்யக்கூடாது. ஒரு மிதமான ஒரு சூடில் தான் அவங்கள குளிக்க வேணும். அதே மாதிரி பருத்தி காட்டன் சட்டை தான் போடணும் சார். ஸோ இந்த மாதிரி பாலிஸ்டர் அது மாதிரிலாம் போட்டால் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அது ரொம்ப அங்கேயும் இங்கேயும் கட்டுறது அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஒரு சிம்பிளாக ஒரு சட்டை இருக்கணும். ஆனால் வந்து எப்போதுமே உள் பனியன் போட்டிருக்கணும். ஏன்னா இந்த குளிர்காலமானாலும் சரி, இல்லை உங்களுக்கு வந்து ஒரு சம்மர் வெக்கேஷன் ரொம்ப சூடாக இருந்தாலும் சரி, இந்த குழந்தைகளுக்கு வந்து நெஞ்சு சளி பிடிக்கிறதுக்கும் நிமோனியா வரத்துக்கும் நல்ல சான்ஸ் உண்டு. ஏன்னா அவங்களோட இம்யூனிட்டி ரொம்ப கம்மி, இம்யூனிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால நம்ம வந்து அவங்களோட இப்போ எப்படி அவங்களுக்கு என்ன சட்டை போடலாம் அதெல்லாம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி உணவு ஊட்டும்போது கரெக்டான பொசிஷனில் ஊட்டணும், தலையை தூக்கி வச்சு தான் ஊட்டணும். குழந்தைகளை சாப்பிட வச்ச உடனே கீழே போடக்கூடாது. ஏன்னா ஏந்து உட்கார தெரியாத குழந்தைங்களுக்கு வந்து போட்டோம்னா அது வந்து நுரையீரலில் போயிடும், அப்போ நிமோனியா வந்துடும். ஸோ அதே மாதிரி ஃபிட்ஸு வந்துடும். ஏன்னா இங்கே போய் அடைச்சிருச்சுன்னா, சாப்பாடு அடைச்சிருச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ ஒரு சிபி குழந்தையோடையோ இல்லாட்டா ஏதாவது ஒரு சின்ன குழந்தை சாப்பிட முடியாத ஒரு குழந்தை உங்கள் கையில் இருக்குன்னா சாப்பாடை ஃபோர்ஸ் பண்ணி ஊட்டவே கூடாது சார். அது வந்து டைம் எடுத்து எந்த இதில் எப்போதும் மசிச்சு கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்களையும் நம்ம வந்து நல்ல மென்னி சாப்பிட்றதுக்கு கற்றுக் கொடுக்கணும். ஸோ அதனால் அந்த பார்த்திங்கன்னா ஒரு அம்மாவுக்கு வந்து நீங்கள் எப்படி நல்லா பாதுகாப்பாக பார்த்துப்பீங்களான்னு உள்ளது கண்டுபிடிக்க வேண்டியது ஒரு அம்மாவோட சுமதலை தான். ஏன்னா ஹர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒன்லி. அதே மாதிரி டெய்லி குழந்தை வந்து மலமெல்லாம் சரியாக போகிறதா, ஒன்றுக்கு போகிறதா, இல்லை அதில் கம்மியாக இருக்கா, அது வந்து எப்போ ஒரு சில குழந்தைங்களுக்கெல்லாம் அசோசியேட்டட் கண்டிஷன்ஸ் சொல்லுவாங்க. அது வந்து என்னாகுன்னா அவங்களுக்கு வந்து சிறுநீரகத்தில் ஒரு சில சமயத்தில் டியூமர் இருக்கலாம், ஏதாவது கேன்சர் மாதிரி கட்டி இருக்கலாம். அப்படியானா அவங்களோட யூரின் அவுட்புட்டு ரொம்ப கம்மியாயிடும். இல்லாட்டி அவங்களுக்கு வந்து மலம் போகிற இடத்துல ரொம்ப அந்த ஹோல் வந்து ரொம்ப சுருங்கி இருக்கும், அப்போ கட்டியாக போவாங்க. இல்லாட்டி என்னதுன்னா இந்த தைராய்டுன்னு சொல்லி ஒரு சுரப்பி இருக்குல்ல, அதுலேருந்து வரப்பட்ட, அது கழுத்தில் தான் இருக்குது, அந்த சுரப்பிலேருந்து வரப்பட்ட தைராக்சின்ங்கப்பட்ட ஹார்மோன் தான் ஃபுல்லாக நம்மளோட எல்லா மெட்டபாலிசமும் நம்ம கட்டுப்படுத்துகிற ஒரு ஹார்மோன். ஸோ அது வந்து கம்மியாக இருந்ததுன்னா இந்த குழந்தைக்கு வந்து ரொம்ப இறுக்கமாக மலம் போகும். ஸோ அது பிறந்தோனதுலேருந்தே மாற்றமே இல்லாட்டி அதோட தைராய்டு லெவல் பார்த்திங்கன்னா அதுலேருந்து கண்டுபிடிச்சிடலாம் இந்த குழந்தைக்கு வந்து தைராய்டு கம்மியாக இருக்குது. அந்த டேப்லெட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த குழந்தைக்கு அந்த கான்ஸ்டிபேஷன் மாறிடும். அதே மாதிரி தான் அந்த குழந்தைக்கு வந்துட்டு இந்த மூளை வளர்ச்சியும் சரியாக வரும். ஏன்னா இந்த ப்ரிவென்டபிள் காசஸ் ஆஃப் மென்டல் ரிட்டார்டேஷன் சொல்லுவாங்க. அது வந்து அதில் ஒன்று தான் வந்து இந்த ஹைப்போதைராய்டிசம், அதாவது தைராய்டு சுரப்பியிலேருந்து கம்மியாக இருந்ததுன்னா அந்த சுரக்கப்பட்ட ஹார்மோன் தைராக்சின் சொல்லுவாங்க, அது கம்மியாக இருந்ததுன்னா அதை வந்து நம்ம வெளியிலேருந்து டேப்லெட் ஃபார்மில் கொடுத்தோம்னா அது வந்து கரெக்டாக அந்த குழந்தைக்கு மூளை வளர்ச்சிக்கும் அதே மாதிரி எல்லா சிஸ்டமே அது நல்லா கொண்டு போகும். அதே மாதிரி தான் நீங்கள் வந்து
ஒரு இந்த ஷாப்பில் போய் அந்த மெடிக்கல் ஷாப்பில் போய் எனக்கு மருந்து கொடுங்கன்னு வாங்கக்கூடாது. ஒரு நாள் அது அந்த தப்பு மட்டும் ஒரு நாளும் செய்யக்கூடாது. அதே மாதிரி இப்போ டாக்டரை பார்க்குறாங்க, ஃபிட்ஸுக்கான நியூரோ டாக்டர் தான் பார்க்கணும். இதே ஒரு சில குழந்தைங்களுக்கு ஃபிட்ஸு வருது, எதனால இதயத்தில் பிரச்சனை இருக்குது, ஓட்டை இருக்குது. ஸோ மூளைக்கு போகப்பட்ட ரத்தம் இன்னும் சரியாகலை. ஒரு 23 வயசு பையன் வந்தான் சார். அவனுக்கு வந்து இதயத்தில் மில் ஓடுற மாதிரி, செத்த வச்சா மில் ஓடுற மாதிரி சவுண்டு கேட்குது. சின்ன குழந்தையிலே அந்த நோயை வந்து சார் பார்த்துருந்தாங்கன்னா அது ஒரு சின்ன ஒரு பிரச்சனை தான். அந்த இதே நோய் வந்து பிடியே சொல்லுவோம். அதை அவங்க சரி பண்ணியிருந்தாங்கன்னா அவனுக்கு அதனால் வரக்கூடியதான அந்த அவன் சரியாக வளர்ச்சி வரல, 23 வயசுக்குள்ள வளர்ச்சி இல்லை. அதே மாதிரி அவனுக்கு இப்போ கிட்னி ஃபெயிலியர். ஏன்னா அந்த பிளட்டு நம்ம இதயம் நல்லா இருந்தால் தான் ரத்த ஓட்டம் எல்லா உறுப்புகளுக்கும் சரியாக போகும். ஸோ இந்த பையன் வந்து அவன் ஹீஸ் வெயிட்டிங் ஃபார் இந்த டிரான்ஸ்பிளான்டேஷனாக. இன்னும் யாராவது கிட்னி கொடுத்தாங்கன்னா அவன் அதை அப்பாக்கிட்டேருந்து வேண்டான்னு சொல்கிறான்னா. நான் அப்பா ரொம்ப அவர் கவனிக்க மாட்டேங்கிறார். மோஸ்ட்லி இந்த வீடியோவில் எல்லாமே அப்பாக்கள் கவனிக்கிறதே இல்லை சார். அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மோஸ்ட்லி விட்டுட்டு போயிடுறாங்க. அம்மாக்களே சம்பாதிச்சுட்டு அம்மாக்களே குழந்தைய வளர்த்துறாங்க. ஒரு வீட்டில் போனோடனே என்னாச்சுன்னா அம்மா வந்து செங்கல் இதுக்கு போவாங்க சார், செங்கல் கட் பண்ணுறதுக்கு போவாங்க. அப்போ அவங்க வந்து குழந்தைய வந்து வெளியிலேருந்து லாக் பண்ணி வச்சுட்டு தான் போகிறாங்க. அப்போ அந்த குழந்தை வந்து அங்கேயே யூரின் போய் மோஷன் போய் அங்கேயே கிடக்குது. அம்மா வரந்தனையும் பார்க்கறதுக்கு யாருமே இல்லை. ஸோ இந்த ஒரு சமுதாயம் வந்து அடுத்த வீட்டில் என்ன நடக்கிறதுன்னு பார்க்க மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லி உள்ள ஒரு வருத்தம் இருக்கத்தான் இருக்குது சார். அது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு எந்த ஒரு தடவையாவது பிளட் டெஸ்ட் பண்ணத்தான் வேணும். ஏன்னா எக்மூரில் ஐசிஹெச் இருக்குது, அந்த இன்ஸ்டியூட் ஃபார் சைல்ட் ஹெல்த் பேபி ஹாஸ்பிட்டல் சொல்கிறாங்க. ஒரு தடவையாவது அங்கே போய் இவங்களோட நோய் என்னது, இவங்களுக்கு பேசிக்காக உள்ள பிளட் இன்வெஸ்டிகேஷன் கண்டிப்பாக பண்ணி ஆகணும் அவங்களுக்கு. அதே மாதிரி தான் செவித்திறன். இப்போ நிப்மெட் வந்தீங்கன்னா, முட்டுக்காடு வந்தீங்கன்னா அவங்களுக்கு செவித்திறன் பார்த்துருவோம். அவங்களுக்கு எவ்வளவு ஐக்யூ இருக்குது, அதாவது அவங்களுக்கு பிரெயினோட அளவு எவ்வளோ வளர்ந்துருக்கு. ஸோ இன்டெலிஜென்ஸ் கோஷியன்ட் அது கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இல்லை அவங்களுக்கு ஆட்டிசம் இருக்கா, இல்லை அவங்களுக்கு அட்டென்ஷன் டெஃபிசிட் இருக்கா, அவங்களோட மொழி வளர்ச்சி அந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி இருக்கா, இதெல்லாமே கண்டுபிடிக்க வேண்டியது நம்மளோட ரொம்ப முக்கியமான ஒரு இன்வெஸ்டிகேஷன் சொல்லலாம். அந்த அசஸ்மெண்ட்டு, ஸோ ஸ்பீச் அசஸ்மெண்ட்டு, அப்புறம் வந்துட்டு தசை அசஸ்மெண்ட், ஃபிசியோதெரபிஸ்ட்டு. ஸோ ஒரு மறுவாழ்வுங்கிறது ஒரு டீம் ஒர்க்கு சார். ஸோ டீம்ங்கப்பட்டது வந்து ஸ்பெஷல் எஜுகேட்டர், ஃபிசியோதெரபிஸ்ட், ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், ஸ்பீச் தெரபிஸ்ட்டு, சோஷியல் ஒர்க்கர், சைக்காலஜிஸ்ட், அவங்களோட வேலை வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு உளவியல் நிபுணர் இருந்தாங்கன்னா தான் இந்த குழந்தைங்களை வந்து அவங்களோட மனநிலையை பாதிக்கிறது. கண்டிப்பாக மீதி குழந்தைங்க வீட்டில் பார்க்கும்போது அவங்கெல்லாம் நடந்து விளையாடி எல்லாம் பண்ணுறாங்க. இவனுக்கு என்னது, இவனுக்கு ஒன்றுல மூளை வளர்ச்சி குறைவாக இருக்குது, இல்லாட்டா நடக்க முடியலை, அவனுக்கு இன்னொருத்தர் கூட பேச முடியலை, ஒரு மொழி தான் பேச முடியும், வெளியே ஊருக்கெல்லாம் போக முடியலை. ஸோ நம்ம எப்போதுமே நீங்கள் மாற்றுத்திறனாளிகளை பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு தனிமையில் ஆயிடுறாங்க. ஸோ அதனால என்னதுன்னா அம்மாக்களோட மெயின் இது வந்து அவங்கள அன்போடு வளர்த்தி ஒரு லீடராக ஆக்கணும். அவங்களுக்கு பேசிக் எஜுகேஷன் கொடுக்கத்தான் வேணும். அதுதான் நான் இன்றைக்கி சொல்ல விரும்பினேன் சார். ஆக்சுவலாக பார்த்தீங்களா மேடம், இந்த மடை திறந்த வெள்ளம் போல் நீங்கள் வந்து நிறைய விஷயங்களை கடகடன்னு சொன்னீங்க. நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன், அது வந்து பண்ணி. பட் அந்த ஒரு கேள்விக்கு நீங்கள் சொன்ன பதில் வந்து அதாவது ரொம்ப ஐ வாஸ் மூவ்டு பை வாட் யூ செட். அதில் ஒரு விஷயம் நான் கிரகிச்சுக்கிட்டது என்ன அப்படின்னு நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்ன ஆரம்பத்திலே சொன்ன ஒரு வார்த்தை, அது என்னென்னா நியூக்ளியர் ஃபேமிலிஸ் தான் இதுக்கு பிரச்சனையும். ஆமாம், ஏன்னா நீங்கள் சொன்னீங்க பாட்டிங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம தான் வந்து இப்போ கூட்டு குடும்பம் அப்படின்ற கான்செப்டே இல்லையே. அது போக போக வந்துட்டு அந்த மாதிரி ஆக தான் வந்து இந்த மாதிரியான வியாதிகள்லாம் அதிகமாக வருதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு. ஆமாம், ஏன்னா இது ஒரு கன்சர்ன் ஃபார் அதர் பீப்புள் இல்லை. அதே மாதிரி அந்த இப்போ மெயினாக பணம் வேணும், கார் வேணும், இல்லாட்டி உங்களுக்கு வந்து இது நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கணும், வெளியே போகணும், அதெல்லாம் தான் வேண்டியிருக்கு. அல்லாமக்கி நமக்கு வந்து குழந்தை இப்படி இருக்கே, குழந்தைய யார் வளர்த்துவாங்க, குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஒரு நாணியை போட்டுடுறாங்க. அப்போ என்னாகும், ஸோ அவங்க வந்து அந்த குழந்தைய அவங்க தான் வளர்த்துறாங்க, நானி தான் வளர்த்துறாங்க, இல்லாட்டி வேலைக்காரங்க தான் வளர்த்துறாங்க. உண்மைதான். ஸோ
அந்த வேலைக்காரங்க வளர்த்துற குழந்தைக்கும் அம்மாவும் அப்பாவும் டைம் கொடுத்து வளர்த்துற குழந்தைக்கும் நல்ல வித்தியாசம் இருக்குது சார். ஸோ அம்மாவும் அப்பாவும் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய டைம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக, அட்லீஸ்ட் ஒரு 3 ஹவர்ஸாவது அப்பாவும் ஒரு 3 ஹவர்ஸாவது அம்மாவும் பார்த்துக்கிற மாதிரி ஒரு வீட்டில் வராதான்னு எப்போதும் ஆசைப்பட்டிருக்கோம். ஏன்னா அவங்கக்கிட்ட செலவுங்களுக்கெல்லாம் நாங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி சபாட்டிக்கல் லீவ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கோம் சார். ஓகே மேடம், இப்போ நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் சொன்னீங்க. அதில் ஒரு விஷயம் வந்து இந்த அட்டென்ஷன் அட்டென்ஷனை கொண்டு வர முடியாத குழந்தைகள்னு ஒன்று சொன்னீங்களா, அது என்ன மேம்? அது அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர். ஹைப்பர் ஆக்டிவிட்டி அது வந்து என்னதுன்னா, இந்த குழந்தைங்க வந்துட்டு அவங்களுக்கு அட்டென்ஷன், இப்போ ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்தீங்கன்னா, நீ இங்கேருந்து இந்த கலர் எல்லாம் மேட்ச் பண்ணு, ஸோ ரிங்ஸ் போட வைக்கிறீங்க, இதை கரெக்ட் பண்ணி இது போட சொல்லும்போது அது கொடுத்த உடனே அதை டக்குன்னு முடிச்சுட்டு ஓடிடுவாங்க. ஏன்னா அடுத்தது நம்ம எதாவது பிளான் பண்ணியிருப்போம், இல்லை ஹோம்ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கான், ஸோ பண்ணிகிட்டே இருக்கும்போது அதை போட்டுட்டு ஓடிடுவான். அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இம்பல்சிவிட்டி இருக்கும், திடீர்னு அந்த புக்கெல்லாம் எடுத்து தூக்கி போட்டுருவாங்க, இல்லாட்டா பக்கத்தில் என்ன இருக்கோ அதை தூக்கி போட்டுருவாங்க. இல்லை அப்புறம் என்னதுன்னா ஓடுவாங்க. கிளாஸுக்குள்ளே வந்தாச்சுன்னா அவங்க உட்காரவே மாட்டாங்க, கிளாஸில் வந்து ஓடிட்டே இருப்பாங்க. ஸோ அதை தான் அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர் சொல்கிறோம். ஸோ மெயினாக வந்து அம்மாவோட ஸ்ட்ரெஸ்ஸு தான் பார்க்குறோம் இதில். ஆனால் வந்து சில இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் சொல்கிறோம், அதோட குறைவுகள் இந்த குழந்தைகளில் காண்றோம். ஒரு சில குழந்தைங்களுக்கு அதுக்கு ஜெனட்டிக்காக உள்ள கனெக்ஷனும் இருக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா ஜெனட்டிக் மியூட்டேஷன் சொல்கிறோம். அதில் இந்த நம்மளோட சுற்றுப்புறத்துலேருந்து வரப்பட்ட ஏதாவது ஒரு விஷத்தினாலன்னு வச்சுங்களேன், ஒரு டாக்ஸின்னாலேயோ ஒரு ரேடியேஷன்னாலேயோ அந்த மாற்றங்கள் வரலாம் சார். அது வந்துட்டு இப்போது நம்ம குழந்தைகளுக்கு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறீங்க, ஒவ்வொரு குழந்தைக்கும் இது மாதிரியான ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டுன்னு. இப்போது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லைன்னா ஃபிசிக்கலி சேலஞ்சு குழந்தைங்களாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது நீங்கள் சொன்ன மாதிரி இருக்கலாம். ஆனால் சில குழந்தைகள் வந்து பார்க்குறதுக்கு நார்மலாகவே இருப்பாங்க, ஆனால் அவங்களுடைய பிஹேவியரல் பேட்டர்ன்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரியான குழந்தைகளுக்கு வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணுவீங்க? ஸோ அது இந்த ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டரு, அது மாதிரி கொஞ்சம் மென்டல் இல்னஸ் அது மாதிரி உள்ளவங்களுக்கு தான் அப்படி இருக்குது, மனநிலை பாதிப்பு. அப்போ அவங்களுக்கு தான் இது மாதிரி இருக்கிறது. அதனால் அப்போ அவங்கள வந்து ஃபஸ்ட்டு வந்து அசஸ்மெண்ட் தான், என்ன காரணத்தினால இது வந்தது சொல்லிவிட்டு அவங்க அட் ப்ரெசண்ட் என்ன லெவலில் இருக்காங்க, அவங்களோட மொழி வளர்ச்சி எந்த லெவலில் இருக்குது, அவங்களுக்கு வந்து அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் டெய்லி லிவிங், அவங்க ப்ரஷ் பண்ணுறாங்களா, இல்லாட்டி அவங்களுக்கு வந்து குளிக்க ப்ரஷ் பண்ணுறதுக்கு விடுறாங்களா, கோஆப்ரேட் பண்ணுறாங்களா. அவங்க கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க, ஏன்னா வாய்க்குள்ளே அவங்களுக்கு ரொம்ப ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி இருக்குது. ஸோ ப்ரஷ் பண்ணுறது, குளிக்க வைக்கிறது, அப்புறம் சாப்பிடும்போது மெல்ல மாட்டாங்க, அப்படியே முழுங்கிடுவாங்க. சில டெக்ஸ்டர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது. அப்போ அதெல்லாம் நோட் பண்ணுவோம். அப்புறம் டாய்லெட் டெய்லி போகிறாங்களா, வந்தால் இண்டிகேட் பண்ணுறாங்களா, ட்ரெஸ்ஸை கழட்டிக்க தெரியுமா, இதெல்லாம் அசஸ் பண்ணுவாங்க. ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் டெய்லி லிவிங். ஸோ ஃபிசியோதெரபிஸ்ட்டு, ஆக்குபேஷன் தெரபிஸ்ட்டு, சைக்காலஜிஸ்ட்டு, ஸ்பீச் தெரபிஸ்ட்டு எல்லாரோடையும் அசஸ்மெண்ட் ஆனோடனே எல்லாரோடையும் ஒப்பீனியனை சேர்த்து சைக்காலஜிஸ்ட் தான் ஃபைனலாக சொல்லுவார். ஏன்னா ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர் இல்லாட்டா மென்டல் இல்னஸ்ஸு அதுக்கெல்லாம் வந்து செக்லிஸ்ட் இருக்குது. இப்போ ஆட்டிசம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்தியாவுக்குன்னு சொல்லியே செக்லிஸ்ட் இருக்குது. மேடம் ஒரே ஒரு நிமிஷம், ஆட்டிசம் நீங்கள் நிறைய முறை சொல்லிட்டீங்க, ஆட்டிசம்னா என்ன நீங்கள் நேர்கிட்ட சொல்லுங்கள். நிறைய பேருக்கு இப்போ தெரியாத ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னா வந்துட்டு அவங்க அந்த குழந்தைங்க வந்து அவங்களோட உலகத்திலே இருப்பாங்க சார். நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா, அவங்க பேர் கூப்பிட்டீங்கன்னா அவங்க திரும்பி பார்க்க மாட்டாங்க, கண்ணோடு கண்ணு பார்க்க மாட்டாங்க, அப்புறம் ஒருத்தர் கூட பேச மாட்டாங்க, ஏதாவது வேணும்னா பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு அந்த பொருளை ஆள்காட்டி வரலால் கூட காட்ட மாட்டாங்க, பாயிண்டிங் கூட கிடையாது சார். ஆனால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கப்பட்டது டிவி, ஆப்ஜெக்ட்ஸு, ஏதாவது பொருள் கொடுத்தீங்கன்னா அது கூட விளையாடுவாங்க. ஆனால் ஒரு பாசம் வந்து சொந்த அம்மாட்டையோ அப்பாக்கிட்டேயோ இல்லை கூட இருக்கப்பட்ட குடும்பத்தினர்கிட்டையோ கிடையாது. அவனுக்கு பாசம் வந்து பொருட்களோ அந்த டிவியில் வரப்பட்ட இப்போல்லாம் சில என்ன கார்ட்டூன் கேரக்டர்ஸ், பொம்மை படங்கள் இருக்குது, அது ரொம்ப இந்த கார்ட்டூன் பார்த்து ரொம்ப மோசமாக ஆகிடுறாங்க. இந்த அம்மாக்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, சின்ன வயசுலேயே ரைம்ஸ் போட்டு விடுவோம், ரைம்ஸ் கேட்டால் என் குழந்தை நல்ல புத்திசாலி ஆகிடுவான்னு நினைப்பாங்க. ஆனால் கிடையாது, அது வந்து அந்த ரைம்ஸ் மட்டும்தான் அவனுக்கு தெரியும் சார். இப்போ நீங்கள் பாபான்னு சொல்லியாச்சுன்னா பிளாக் ஷீப்னு சொல்லிடுவான். ஆனால் வாட் இஸ் யுவர் நேம் கேட்டால் சொல்ல மாட்டான், வாட் இஸ் யுவர் ஃபாதர்ஸ் நேம் கேட்டால் சொல்ல மாட்டான். ஏன்னா அவனுக்கு அதில் ஒரு அட்டென்ஷன், அவனுக்கு அது தெரியாது.
அவனுக்கு அப்பான்னு கூட தெரியாது. அப்பா தான், இதுதான் நம்ம அப்பா, இதுதான் நம்ம அம்மா, அது கூட தெரியாது சார். ஸோ அவங்க வந்து அவங்களோட உலகத்திலே இருக்கான். இப்படி உள்ளவங்க வந்து சார் இப்போ 44 குழந்தைங்க பிறந்தா ஒரு குழந்தை வந்து ஆட்டிசமாக இருக்குது இப்போல்லாம் நம்ம நாட்டில். ரொம்ப ஒரு நாளைக்கு ரேஷியோ ரொம்ப ஜாஸ்தி இல்லை மேடம்? ரொம்ப ரேஷியோ ஜாஸ்தியாக இருக்குது. எதனாலன்னு உள்ளது ஆராய்ச்சி தான் நிறைய ஜெனட்டிக்ஸ் சொல்கிறாங்க. ஆனால் மெயினாக அம்மாவோட அந்த அதில் வந்து எபிஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் சொல்லுவாங்க. நம்மளோட சுற்றுப்புறமும் நம்மளுக்கு சூழ்நிலை சரியா இல்லாட்டா நம்மளோட குழந்தை வளர வேண்டியதுக்கு ஜீனை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ எல்லா டெவலப்மெண்ட்டுமே எதனால் குழந்தையோட அந்த ஒவ்வொரு ஸ்டேஜும் வளர்ந்து வர்றது வந்து அதை கட்டுப்படுத்தப்பட்ட அந்த மரபணு வந்து குழந்தைக்குள்ளே தான் இருக்குது. அது யார்கிட்டேருந்து வந்தது? அம்மாக்கிட்டேருந்தும் அப்பாக்கிட்டேருந்தும். ஸோ அம்மாக்கிட்டேருந்து 23 குரோமோசோம் வரும், அப்பாக்கிட்டேருந்து 23 குரோமோசோம் வரும். ஓரோ குரோமோசோம்ஸ்லேயும் ஜீன்ஸ் இருக்குது. அந்த ஜீன்ஸ் தான் ரெண்டு ஜீன் சேர்ந்தால் தான் ஒரு கேரக்டர் வரும். இப்போ உங்களோட மூக்கு உங்கள் அப்பா மாதிரின்னா உங்களுக்கு வந்து அப்பாவோட அந்த ஜீன் டாமினண்ட்டாக இருந்திருக்கு. ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து அம்மா மாதிரி உங்களுக்கு பல்லு வந்திருக்கு, அப்புறம் அம்மாவை மாதிரி கை நகம் இருக்குது. ஸோ எல்லாமே இந்த நம்மளோட எல்லாத்தையுமே நம்ம கட்டுப்படுத்துறது வந்து ஜீன்ஸ் தான். அது டிஎன்ஏ மாலிக்யூல்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த ஜீன்ஸுக்குள்ளே இருக்கப்பட்டது தான் டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட் சொல்லப்பட்டது. ஸோ அந்த டிஎன்ஏ மாலிக்யூல்ஸ் வந்து நீங்கள் இந்த என்ன சொல்கிறது, கதிர்வீச்சு அடித்தோ இல்லாட்டா பேட்ரியில் வேலை செய்யப்பட்டவங்களோ பாலிஷ் போடப்பட்ட இந்த கார்பெண்டர்ஸ்க்கோ எல்லாமே அந்த குழந்தைங்களுக்கு போய் அந்த பிறக்கும்போது வந்து ஜீன்ஸு மாறிடுறது. ஸோ ஒரு வித்தியாசமான ஒரு குழந்தைய ஒரு வித்தியாசமான கேரக்டரோடு நம்ம பார்க்குறோம். நம்ம மேடம் இப்போது குடும்ப சூழ்நிலைகள்னால வந்துட்டு குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருமா? அதுவும் ஒரு கேட்டகரி இருக்கு. ஆமாம் இருக்கு. ஆமாம் இப்போ வந்து அப்பாவும் அம்மாவும் சண்டை போடுறாங்கன்னா குழந்தைங்க வந்து ரொம்ப பாதிக்கப்படும் சார். அவங்க கத்தியால் குத்திக்கிறாங்க, அதெல்லாம் அவங்கள வந்து அந்த சின்ன ஏஜில் அந்த மூளை டெவலப் பண்ணப்பட்ட ஏஜில் வந்து இமோஷன்ஸும் சைக்காலஜிக்கல் டெவலப்மெண்ட்டை நடக்க வேண்டிய டைமில் வீட்டில் ஒரே லெகலை சார். ஒரு குழந்தை திடீர்னு பேசாமக்கே ஆயிடுச்சு சார். ஏன் பேசலைன்னா வாய்ஸ் பாக்ஸு போயிடுச்சா, இல்லை உடஞ்சி போச்சா, என்னெல்லாமோ தேடி பார்த்தோம், ஒன்றுமே இல்லை. வெறும் ஒரு அந்த அதிர்ச்சி. இப்படி அப்பாவும் அம்மாவும் இப்படி சண்டை போட்டுக்கிறாங்களே, நமக்கு அவங்களோட தேவைகள் ஒன்றுமே நடக்க மாட்டேங்கிறது. வாங்கி கொடுக்குறாங்க ஹை ஃபுட்டு, இந்த என்ன கேக்கு, பிஸ்ஸா, அது மாதிரி தான் கொடுக்குறாங்க. யாருமே சாதாரண இந்த ஒன்றுமே அந்த நம்மளோட பாசிப்பருப்போ இல்லாட்டா பருப்பு வகைகளோ இல்லாட்ட கரெக்டான சரிவிகித உணவு சொல்லி அம்மாக்கள் வந்து அதை இப்போ நாங்கள்லாம் அதை உருவாக்கின்னு இருக்கோம், ஒரு ஜென்ரேஷனை உருவாக்கின்னு இருக்கோம். ஆக்சுவலி இந்த காலேஜிலலாம் போய் நம்ம சொல்லணும், இது மாதிரி நீங்கள் இந்த உணவுகள்லாம் கொடுக்கணும், நீங்கள் இதெல்லாம் சாப்பிட்ணும். அதே மாதிரி பூனை நாயும் கூட விளையாடாதீங்க. அந்த பூனையிலேருந்து நாயிலேருந்து வரக்கூடிய நோய்கள் வந்து பெண்களில் இருந்து தானே சார். அது அந்த குழந்தை கர்ப்பமாக ஆகும்போது அந்த குழந்தையில போய் அவங்க செவித்திறன் குறைபாடோ கண்ணு குறைபாடு மூளை வளர்ச்சி குறைபாடோடலாம் பிறகுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேஷன், நல்ல ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு ஜீன்ஸ் பேண்டெல்லாம் ஷர்ட்டெல்லாம் போட்டுட்டு பூனையை அந்த முடிக்குள்ளே வச்சுருந்து வருவாங்க சார். ஆக்சுவலி அது பூனையோட துப்பல்ல இல்லாட்டா நாயோட துப்பல்ல யூரின்லலாம் என்ன இருக்குது, அது வந்து இந்த டார்ச் இன்ஃபெக்ஷன் டாக்ஸோபிளாஸ்மோசிஸ் இருக்குது சார். அதனால அது இவங்க கல்யாணம் ஆகி கர்ப்பமாகும்போது அவங்க அது போய் அந்த குழந்தைய வந்து மாற்றி விட்டுடும். அதே மாதிரி இந்த சரிவிகித உணவு சாப்பிட மாட்டாங்க. டாக்டர் கொடுக்குற ஃபாலிக் ஆசிட்டை சாப்பிட்ணும். இப்போ நம்ம கர்ப்பம் ஆகிறதுக்கு முன்னாடியே ஃபாலிக் ஆசிட் சாப்பிட்ருக்கணும். ஆனால் அதெல்லாம் நம்ம எவ்வளோ சொன்னாலும் அதெல்லாம் தலையில் ஏறாது. அவங்க வேறு ஏதாவது சாப்பிடுவாங்க, வேறு ஏதாவது மெடிசின்ஸ் சாப்பிடுவாங்க சார். ஆனால் உணவு நமக்கு என்ன தேவைன்னு உள்ளது தெரிஞ்சால் கூட படித்தா கூட அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அவேர்னஸ் இல்லை சார். இவ்வளோ டிசபிலிட்டியை பற்றி பேசுகிறோமே, நமக்கு இப்படி ஒரு குழந்தை வரலாமே, நம்ம இப்படியெல்லாம் இருக்கோமே, நம்மளை கரெக்ட் பண்ணிக்கணும்னு நம்மளோட யங்கர் ஜென்ரேஷன் நினைக்க மாட்டேங்கிறது. அதுக்கு என்ன பண்ணலாம் மேடம்? அதான் வந்துட்டு நம்ம வந்து காலேஜ்லேயே இப்போ வந்து ஸ்கூல் விசிட்ஸ் எல்லாம் கூட்டின்னு வராங்க சார். ஒரு சில ஸ்கூல்லேருந்தெல்லாம் நம்ம ஊனமுற்றோர் எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து வராங்க. ஸோ அந்த டீச்சர்ஸ்க்கெல்லாம் இப்போ நல்ல விழிப்புணர்வு இருக்குது. நாங்களும் ரொம்ப ஒர்க் பண்ணிட்டோம், ஆல் ஓவர் இந்தியா போயிட்டோன்னு வைங்களேன். நாங்களும் இதே மாதிரி வெபினார் கண்டக்ட் பண்ணி பேரண்ட்ஸ்கிட்ட பேசி, எங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் இப்போ ரொம்ப அறிவாளிகள் சார், என்னோட ஜாஸ்தி அறிவாளிகளாக இருப்பாங்க. இப்போ நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே அவங்க சொல்லிடுவாங்க, ப்ராக்டிக்கலாக வந்து கஷ்டப்படுறவங்க அவங்க. பட்
அவங்க இப்போ நல்ல விழிப்புணர்வோடு இருக்காங்க சார். மேடம் நாங்கள் மறுபடியும் செக் பண்ணணுமா எங்கள் குழந்தைக்கு சொல்லி கேட்பாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நாலேஜ் என்னெல்லாம் விதத்தில் நமக்கு பாதிப்பு வருது, அதை எப்படியெல்லாம் டீல் பண்ணலாம் சொல்லி இந்த காலேஜ் கோயிங் கேர்ள்ஸை தான் சார் பிடிக்கணும். அப்போ தான் அவங்க சந்தோஷமாக வாழணும். லைஃப்பில் வந்து பணம் இல்லை பெருசு, இது வந்து நிம்மதியும் சந்தோஷமும் தான் பெருசு, உணவு ரொம்ப முக்கியம். இதெல்லாம் யார் போய் அவ்வளோ சொல்லினா கூட எவ்வளோ எஃபர்ட்ஸ் போடுறோம் சார். ஆனால் அவ்வளோ ரீச் பண்ண முடியலை. நாங்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்கோம். ஆனால் நிப்மெடிக்கு வந்து நிறைய பிரான்ச்சஸ் ஆல் ஓவர் இந்தியா இருக்குது சார். இப்போ வேறையும் 8 நேஷ்னல் இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது. ஸோ எல்லாருமே சேர்ந்து ஒரு ட்ரையல் நடத்துகிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தொண்டு நிறுவனங்களும் இருக்காங்க, என்ஜிஓஸும் இருக்காங்க இந்த துறையில். ஸோ அவங்களும் இதெல்லாம் பார்க்குறாங்க. நேர்களே, நம்ம வந்துட்டு முதல்ல உங்ககிட்ட ஒரு சின்னதாக ஒரு சாரி சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து உங்களெல்லாம் நான் இதில் இன்வால்வ் பண்ணவே முடியல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிள் ரீசன், மேடம் கிட்ட வந்து அவ்வளோ விஷயங்கள் இருந்தது. ஆனால் நானே வந்துட்டு வழக்கமாக வளவலான்னு பேசுகிறேன். நானே வந்து கொஞ்சம் அமைதியாக தான் இருந்தேன் நீ ஃபுல்லாகவே. ஓகேவா? ஏன்னா அவ்வளோ விஷயம் சொல்லிட்டு இருந்தாங்க, எனக்கு இன்டரப்ட் பண்ணுறதுக்கு மனசே இல்லை. ரைட். அண்டு என்ன அவங்க சொன்னதோட சாராம்சம் என்னன்னா, இது பேரண்ட்ஸ் கிட்ட தான் முக்கியமான எல்லா விஷயங்களுமே வந்து குழந்தையோட ஹெல்த், முக்கியமாக வந்து குழந்தைகளோட ஹெல்த் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட தான் இருக்குது. அஃப்கோர்ஸ் கல்யாணம் பண்ணிக்கிறது, ஜீன்ஸ், அதெல்லாம் வந்துட்டு நம்மளுடைய கண்ட்ரோலில் இல்லை. அப்படின்னாலும் எது குழந்தைக்கு தேவையோ அதை கொடுப்போம், எது அவங்களுடைய விருப்பமோ அதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். நேரில் இந்த நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். இன்னும் நிறைய கூட பேசலாம் என் டாக்டர்கிட்ட. ஆனால் இந்த நிகழ்ச்சியோட ஆரம்பத்தில் உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தி வச்சது ஒரு டாக்டர் ஜே விஜயலக்ஷ்மி. அவங்க வந்து ஒரு குழந்தை நல மருத்துவர். அவங்க வந்து மாற்றுத்திறனாளி குழந்தைகள் நல்வாழ்வுக்காக உழைத்து கொண்டிருப்பவர் அப்படின்றது மட்டும்தான் நான் சொன்னேன். ஆனால் நிகழ்ச்சி முடியும் போது நான் சொல்கிறேன், டாக்டர் விஜயலக்ஷ்மி மேடம் வந்துட்டு ஒரு டாக்டர் மட்டும் இல்லை, குழந்தை நல மருத்துவர் மட்டும் இல்லை, ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட் அண்ட் எல்லாத்தையும் மீறி ஒரு அருமையான ஒரு தாயாக வந்துட்டு என் கண்ணில் அவங்க தெரிகிறாங்க. இப்படிப்பட்ட டாக்டர்ஸ் கிட்ட வந்துட்டு நம்ம கட்டாயம் பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு நான் வந்து விருப்பப்படுறேன். நேயர்களுக்கு யாருக்காவது வந்துட்டு மேடம் கூட கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னால் வந்து தயவுசெய்து நீங்கள் வந்து என்னை தொடர்பு கொள்ளலாம். நான் வந்து கட்டாயம் வந்துட்டு உங்களுக்கு கொடுப்பேன். ஏன்னா நிறைய விஷயங்களை வந்து எளிமையாக அழகாக எடுத்து சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த கருத்தை வந்துட்டு டக்குன்னு சொன்னாங்க. இந்த நேரம் பத்தலை எனக்கு சொல்கிறதுக்காக. அதனால் தேங்க்யூ ஸோ மச் மேடம், தேங்க்யூ ஸோ மச். உங்களை நான் வந்துட்டு இந்த ஷோவில் வந்துட்டு என்னைக்குமே நான் மறக்கவே மாட்டேன். அவ்வளோ அருமையாக நீங்கள் விஷயங்களை சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ ஃபார் கம்மிங் டு அவர் ஷோ. தேங்க்யூ சார். தேங்க்ஸ் அ லாட்.